ஆவியின் கனிகள். வேதத்தில் 9 விதமான ஆவியின் கனிகள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்னுடைய பட்டியல். ஒரு டீப்பான ஸ்டடி பண்ண போகிறோம். வேதத்தில் ஏராளமான சப்ஜெக்ட் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி முடிந்த லெவல் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற இந்த கனிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ரகசியத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பிழை இல்லாமல் வாழணும், நான் தவறு இல்லாமல் வாழணும், நான் கரெக்டாக வாழணும், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், எல்லா நேரத்திலும் நான் கனி கொடுக்கணும், என் ஆண்டவருக்கு எப்பொழுது நான் உண்மையாக இருக்கணும் சொல்லுகிற எந்த நபராலையும் இந்த கனிகளை குறித்து அறிந்து கொள்ளாமல் வாழவே முடியாது. பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தில் தேவனுக்காக சாட்சியாக வாழணும்னா தேவ ஜனங்களே அதற்கு அன்பு ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஆவியின் கனிகள் ரொம்ப தேவையாக இருக்கிறது. வரங்கள் மட்டும் நமக்கு போராது. வரங்கள் என்பது ஒரு புறாவினுடைய ஒரு சிறகுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஒரு புறா ஒரு சிறகை வைத்து அது பறந்து விடாது. அதற்கு 2 சிறகு தேவையாக இருக்கிறது. அதே போல நம்மளுடைய கைகளில் தாளம் வர வேண்டும் என்றால் கை தட்டுனா சவுண்டு வரணும்னா ஒரு கையால் சவுண்டு வர வைக்கவே முடியாது. 2 கைகளும் இணையும் பொழுதுதான் சத்தம் உருவாகிறது. அதனால் ஆவின் வரங்களை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதே போல அதிலும் மேலாக ஆவின் கனிகளை நாம் நேசிக்க வேண்டும். நல்ல பெரிய கார் பார்த்தா அழகாக இருக்கும், பைக்கு எதுவாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஆனால் பெட்ரோல் இல்லைனா, டீசல் இல்லைனா அந்த வண்டியை முன்பாக எடுத்து செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பெட்ரோல், அந்த டீசல் தான் அந்த வண்டியை எனர்ஜைஸ் பண்ணுகிறது. இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் கனி இல்லாமல் போனால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நாம் போய்விடுவோம். அதனால் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, முடிவு பரியந்தம் நிலைச்சு நிற்க முடியாத ஒரு கிறிஸ்தவனாக கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு இந்த உலகத்தில் சத்துருவானவன் தந்திரம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறது தான் ஆவியின் கனிகள். இந்த 9 ஆவியின் கனிகளை குறித்து ஒரு டீப் ஸ்டடி. வேதம் இந்த கனிகளை ஏன் எம்பசைஸ் பண்ணுது, எதற்கு அது முக்கியம் கொடுக்கிறது, இதனால் என்ன இருக்கிறது என்பதை நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் எப்படி ஜெபிக்கணும்னு பார்ப்பாங்க, எப்படி அந்நிய பாஷை ஜெபிக்கணும்னு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு இல்லாமல் ஒரு அந்நிய பாஷை பேசும் பொழுது, அன்பு இல்லாமல் ஊழியம் செய்யும் பொழுதோ, அன்பு இல்லாமல் நாம் ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஸோ இந்த ஆவின் கனியினுடைய ப்ரிஃபரன்ஸ், இதனுடைய ப்ராமினன்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் நல்ல ஒரு யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்பொழுதும் இந்த ஆவியின் கனிகளினுடைய மேன்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் 9 விதமான கனிகளை குறித்து, இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது பவுலடியார்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் பவுலோடு இடைப்படும் பொழுது பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி 9 விதமான கனிகளை குறித்து அழகான ஒரு வசனங்களை எழுதுகிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அன்பு கனியில் முதல்ல இருக்கிறது அன்பு, 2வது இருக்கிறது சந்தோஷம், 3வது இருக்கிறது சமாதானம், 4வது இருக்கிறது நீடிய பொறுமை, 5 தயவு, 6 நற்குணம், 7 விசுவாசம், 8 சாந்தம், 9 இச்சை அடக்கம். இந்த 9 கனிகளையும் 9 ரத்தினங்களைப் போல, 9 முத்துகளைப் போல, 9 வைரங்களைப் போல வேதத்தில் முக்கியமாக அது பொருத்தப்பட்டு இருக்கிறது. எல்லாருடைய லைஃப்லையும் கையில் ஒரு மோதிரம் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த நாட்களில் அரசாங்கத்தில் முத்திர மோதிரம்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரை எதில் பொறிக்கப்பட்டதோ அந்த சீல் வந்து ராயலான அதிகாரம் உடையது. ஸோ அதனால் அந்த சீல் போட்ட, அந்த சிக்னெட் போட்ட, அந்த முத்திர மோதிரம் போட்ட எந்த விஷயங்களையும், அந்த சீல் பண்ணப்பட்ட எதையுமே அதிகாரம் உடையதாக இருக்கிறதுனால அதை எல்லாராலையும் திறக்க முடியாது. இதே போல் வேதத்தில் முத்திர மோதிரமாக, கிரீடமாக, வைரமாக கருதப்படுகிறது ஆவியின் கனிதான். அதனால் எவ்வளோ வல்லமையாக செயல்பட்டாலும் அன்பு இல்லாமல் போனால் அந்த வரங்களில் தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். தேவனாலை அற்புதம் செய்ய முடியும், பிசாசாலையும் சில வஞ்சக அற்புதங்கள் செய்ய முடியும். தேவனால் தான் அற்புதங்கள் நடக்கிறதை நாம் கண்டுபிடிக்க கனி இருக்குதான் பார்த்தால் போதும்.
ஸோ இந்த கனியை குறித்து நாம் டீட்டெயில்ஸாக பார்க்கும் பொழுது முதலாவது 9 கனி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிக கனிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாம் உள்ளடக்கி அதனுடைய சாராம்சத்தை உள்ளடக்கி வேர்களைப் போல 9 கனிகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். கனி கொடுக்காத மரத்தை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. கனி கொடுக்காத மரம் எதற்கு ஒப்பனையாக இருக்குதுன்னா, கனி கொடுக்காத தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. லூக்கா 13 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். அற்புதமான வசனம். கனி கொடுக்காத மரம் என்ன செய்யுதுன்னா, இடத்த வேஸ்ட் ஆக்குது, அதை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு எஜமான். ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்கிறேன், உரம் போடுறேன், அதுக்கு பிறகு அது கொடுக்கலன்னு என்ன செய்யலாம், வெட்டி போடலான்னு சொல்லப்படுகிறது. இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு எடுத்துக்காட்டு. தேவ ஜனங்களே, நம்மளை ஆண்டவர் கனி கொடுக்க தான் வச்சிருக்கிறார். அப்போ இந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழலைன்னா நம்ம வெட்டி போடப்படுகிறதற்கு தேவனே நிர்ணயிக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 15 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் கனி கொடுக்கிற மரங்களை சுத்தம் பண்ணுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவ ஜனங்களே, ஆண்டவர் வரங்களை குறித்தோ இல்லை வேறு ஏதோ குறித்தோ ஆண்டவர் பேசலை. அதுக்குன்னு வரங்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வரங்களை ரொம்ப நேசிக்கிற, வரங்களில் பயன்படணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி பயன்படுகிற ஒரு ஊழியனாகிய தான் நீங்கள் என்ன பார்த்துருக்குறீங்க. ஆனால் இந்த வரங்களிலும் மேலானது கனியாக இருக்கிறத தேவ ஜனங்கள் ரியலைஸ் பண்ணணும். சில இடங்களில் நம்ம ஊழியங்களில் போகும்பொழுது அந்த இடத்துல வாய்ப்புகள் நிராகரிக்கப்படும். அந்த நேரத்தில் அன்பாக பொறுமையாக நாம் விலகி வர வேண்டும். என்னை அழைத்து விட்டு என்னை பயன்படுத்தவில்லை என்று போராடுவார்கள் நிறைய பேர். இன்றைக்கி சபையில் ஒரு பாட்டு பாட ஒரு சிஸ்டர் சொல்லுகிறோம், ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த சிஸ்டர் வரும் பொழுது இன்னொரு சிஸ்டர் வந்து நான் தான் பாடுவேன் போராடும் பொழுது ஒரு கனி உள்ள சகோதரியால் மட்டும்தான் நீங்கள் பாடுங்கன்னு சொல்ல முடியும். இல்லை என்றால் தன்னுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி வம்பு விவாதம் உண்டாகும். தேவ ஜனங்களே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தாதென்று வேதம் சொல்லுகிறதே. கனி உள்ளவர்களால் தான் இடிபடாமல் தேவனுடைய சித்தத்தை கரெக்டாக செய்ய முடியும். தேவன் செய்ய நினச்சதை கனி உள்ள தேவ பிள்ளையால் தான் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் கனி கொடுக்க சொல்லுகிறார். போய் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. போய் ஊரெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க அப்படின்னு சொல்லலை. தேவ ஜனங்களே, நாம் கனி கொடுக்க வேண்டியது நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது. எப்படி கனி கொடுக்க? ஏன் இந்த கனியை குறித்து வேதம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா, கனிக்குள்ளே தாழ்மை இருக்குது, கனிக்குள்ளே பாதுகாப்பு இருக்குது. வரங்களில் பாதுகாப்பு இருக்குதோ இல்லையோ, கனிகளில் பாதுகாப்பு இருக்குது. வரங்கள் ஜெபிக்காட்டியும் கிரியை செய்யும், ஆனால் கனிகள் ஜெபித்தா மட்டும்தான் கிரியை செய்யும். அப்போது ஜெபிக்கிறவங்களால தான் கனி கொடுக்க முடியும், கீழ்ப்படுகிறவங்களால தான் கனி கொடுக்க முடியும். ஆனால் வரங்கள் அப்படி கிடையாது. வரங்கள் வந்து கர்த்தர் கொடுத்த ஈவு, ஆனால் கனி வந்து நமக்குள் இருந்து உருவாகிறது. பாருங்களேன், ஒரு மரத்தில் கனி வரணும்னா அதில் வந்து இந்த மகரந்த செயற்கைன்னு ஒன்று நடக்கணும். போலன் கிரெயின்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலினேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது ஒரு வண்டோ இல்லை ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளையோ ஒரு பூவில் உட்காந்துட்டு இன்னொரு பூவில் போகும் பொழுது அந்த மகரந்த பொடியை இன்னொரு இடத்துல போய் இன்னொரு பூவில் போடும் பொழுது அதன் மூலமாக தான் என்ன செய்கிறது, கனி உண்டாகிறது. இதுதான் சயின்ஸ், அறிவியலினுடைய உண்மை. இதே போல் நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை மகரந்த பொடியை போல பரலோகத்தில் இருந்து நம்ம இருதயத்துக்குள்ளே போடுகிறார். இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இருதயத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அது ஜெப நேரத்தில் தான் நடக்குது.
எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை ஒரு வண்டு அதனுடைய கால்களில் அந்த போலன் கிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மகரந்த பவுடரை எடுத்துக்கொண்டு ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூக்கு போய் போடும் பொழுது தான் அதில் உள்ள வித்துனால தான் அந்த போலன் கிரெயின்ஸ்னால தான் என்ன செய்யுது, பூ உண்டாகுது. அந்த பூவில் இருந்து காய் உண்டாகுது. அந்த காயிலிருந்து கனி உண்டாகுது. அப்போது ஒரு கனின்னு சொல்லுகிறது ஈஸியாக அது வராது. தாழ்மை ஈஸியாக வந்துருமா? அன்பு ஈஸியாக வந்துருமா? சமாதானம் ஈஸியாக வந்துருமா? நீடிய பொறுமை ஈஸியாக வந்துருமா? தேவஜனங்களே வராது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், வரங்கள் ஈஸியாக வந்துடுது. நேற்றுக்கு சபைக்கு வந்திருப்பாங்க, இன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லலை. உண்மையான வரங்கள் வருகிறதற்கு லேட் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல பிசாசு விரட்டுகிறதற்கு என் ஊழியத்தில் 10 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். 10 ஆண்டுகளாக தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பிசாசுகள் ஓடாது. நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இதெல்லாம் உண்மைதானா? அப்போ ஏன் நடக்கலை? மற்றவங்களுக்கு நடக்குது. ஆண்டு சொன்னார், நேற்றுக்கு வந்தவனுக்கெல்லாம் நடக்கும், ஆனால் கனி உள்ளவனுக்கு நான் நினச்சாதான் நடக்கும். கனி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் நினச்சாதான் நடக்கும். ஸோ தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்குள்ளாடி கிரியை செய்கிறது தான் கனி உள்ள வாழ்க்கை. கனி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக வரங்கள் செயல்படாது. ஆண்டவர் நினச்சாதான் செயல்படும். கனி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக தீர்க்க தரிசனம் வராது. கனி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக சில அபிஷேகம் செயல்படாது. ஏன்னா நம்ம தாழ்மையாக இருப்போம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வரங்களை அன்று கிரியை செய்ய வைப்பார். சிலப்போ ஒரு வரம் வந்து நாம் பெருமையில் விழுந்துருவோன்னா கண்டிப்பாக அந்த வரங்கள் வராது. இதுதான் கனிகளினுடைய பாதுகாப்பு. அது மட்டும் இல்லை, இந்த கனிகள் ஏன் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் 16வது வசனம் யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஐ ஹாவ் எஸ்டாப்ளிஷ்ட் யூ. நான் உங்களை நிலைப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் கனி கொடுக்கிறதுக்கு நிலைப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கணும். 4 பேர்கிட்ட போய் ஏசு நேசிக்கிறார், ஏசு நேசிக்கிறார், ஏசு நேசிக்கிறார் நம்ம சொல்லுவோம். சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு தேவையானதை உதவி செய்யணும். ஆதி நாட்களில் மிஷினரிகள் வந்து எப்படி தெரியுமா சுவிசேஷம் அறிவித்தாங்க? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா சோப்பு சால்வேஷன் சொல்கிறாங்க. சூப்புனா என்னது? நல்ல ஒரு மட்டனோ இல்லை காய்கறியோ அதில் உள்ள சூப்பை தான் என்ன சொல்கிறாங்க, சூப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பசியாக இருக்கிறவனுக்கு அந்த நாட்களில் கம்மங்கஞ்சி சூப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கூழ், இந்த மாதிரி சிக்கன் சூப்பு, ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்ச மிஷினரிகள் செய்து அதை ஒரு குட்டி பவுலில் எடுத்துகிட்டு வந்து பசியாக இருக்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு சூப்பு கொடுப்பாங்க. பசியாக இருந்தேன், ஆகாரம் கொடுக்கலேன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ கனி தான் ரொம்ப தேவை. ஆண்டவருடைய பார்வையில் கூட பரலோகத்துக்கு போகும்பொழுது அவர் கேட்குறது, நான் வியாதியாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு உதவி செய்யலையே. அப்போ அப்படி கேட்கும் பொழுது அங்கே மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் எங்கேயா அப்படி இருந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், உங்களில் சிறியவர்களில் நீங்கள் இதை யாருக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஸோ தேவ ஜனங்களே, அதனால தான் மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க, சூப்பை முதல்ல கொடுத்தாங்க. முதல்ல வயிற்றுக்கு தான் சாப்பாடு. ஏன்னா மனுஷன் அவன் பசியாக இருப்பான். நீங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே என்ன செய்வாங்க, இந்த மிஷினரிகள் நம்ம ஊரில் மக்கள் குளிக்காமலையும் வஸ்திரம் இல்லாமலையும் இருக்கும்பொழுது அவங்க நல்ல வஸ்திரம் கொடுத்து ஃபஸ்ட்டு குளிப்பாட்டி, சோப்புனா என்னது, சோப்பு சால்வேஷன். சோப்புனா நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உடலுக்கு போடுற சோப்பு. அப்போ அதை போட்டு அவங்கள குளிப்பாட்டி நல்ல மனமான சோப்பு கொடுத்தோன்னே நம்ம மக்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க. நல்ல குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்களை கொடுத்த உடனே அவன் மனசு நன்றியால் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களால வாங்க முடியாது, நம்ம மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சால்வேஷன்னா ரட்சிப்பு. அதனால 3வது தான் அவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன செய்கிறோம், ஒவ்வொரு தெருவுலையும் போய் துண்டு பிரதி கொடுக்குறோம். இது தவறுன்னு சொல்ல, இது ஊழியத்தில் ஒரு பாகம். ஆனால் இந்த மெத்தடு செயல் இழந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நல்ல பணம் இருக்கும், நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கும், இல்லைன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த துண்டு பிரதியை கொடுக்கும் பொழுது அடுத்த நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சிலர் கிழிச்சு போடுறாங்க, சிலர் என்ன செய்வாங்க, நானே பசியில் இருக்கேன், இது எதுக்கு போட்டு வாசிக்கணும்னு விட்டுருவாங்க. ஆனால் சிலருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோ இல்லை வஸ்திரம் கொடுத்தோ எளிமையாக நம்ம கனிகளை காட்டுகிறதுனால ஈஸியாகவே நம்மளால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்த பிறகு அவன் நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக கேட்பான்.
இந்த உலக பொருளால் நம்ம தேவ ராஜ்யத்தை நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட சுவிசேஷத்தை கொண்டு போக அது உதவி செய்கிறது. ஸோ கனி ரொம்ப தேவையாகிறது. கனி இல்லை என்றால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ வரங்கள் உடையவர்களாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிறது. என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்தில் கனி மேலே ஆண்டவர் ஒரு பெரிய பிரியத்தை தந்தார். கனி இல்லாத ஊழியம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவார். எந்த ஊழியத்தை எப்போ செய்யணும்னு சொல்லுவார். இந்த ஊழியத்துக்கு இப்போ போகாதன்னு சொல்லுவார். இந்த ஊழியத்துக்கு இப்போ போகணும்னு சொல்லுவார். எனக்கு கனி இல்லைன்னா அந்த இடத்துல போவாதன்னு சொல்லுவார். அட்டாக் உண்டாகும்னு சொல்லுவார். இந்த மந்திரக்கட்டுக்கு இப்போ ஜெபிக்காத, இந்த டைமில் ஜெபி, நீ ஆயத்தமாக இருக்கும்போது ஜெபி. நல்லா ஒரு மனுஷன் கோவப்பட்டுட்டு நல்லா உலகத்தானாக இருந்துட்டு இச்சையோடு இருந்துட்டு சினிமாக்களை பார்த்துட்டு உலகத்தெல்லாம் செஞ்சு பார்த்து சுற்றி அடிச்சுட்டு வந்து நானும் பிசாசை விரட்டுக்கிறேன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தில் ஸ்கேவாவின் பிள்ளைகளாகிய அந்த ஆசாரியன் மந்திரவாதியாகிய அந்த பிள்ளைகளுக்கு 7 பிள்ளைகளுக்கும் நடந்தது தான் நடக்கும். பிசாசு பிடித்த அந்த மனிதன் அவர்களை வஸ்திரங்களை உரிந்து அலறவிட்டான். அந்த பிசாசு சொன்னது எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். தேவ ஜனங்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது? ஆண்டவர் சொன்னாதான் பிசாசை விரட்ட வேண்டும். ஆவியானவர் இடைப்பட வேண்டும். ஆவியின் சிந்தனை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஊழியத்தில் ஊழியனாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, ஆவியின் கனி ரொம்ப தேவை. ஒரு சிஸ்டர் அருமையாக கேட்டிருந்தாங்க, நான் குடும்பத்தில் எப்படி வாழணும், என் குடும்பத்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், என் குடும்பத்தில் மாமியாரோடு எப்படி நான் பேச வேண்டும், மருமகளோடு எப்படி டீல் பண்ண வேண்டும், குடும்பத்தில் கணவரோடு எப்படி டீல் பண்ணணும். அருமையான கேள்வி. எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற இந்த கனி இருந்தால் உங்களை தேடி பறவைகள் வரும். ஒரு கனி உள்ள மரத்தை தேடி தான் பறவைகளும் குட்டி குட்டி விலங்குகளும் வரும். ஏன்னா அது பசி ஆற்றப்படும். அதனால தான் கனி நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. அடுத்ததாக கனி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் நம்ம கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அடுத்ததாக வேதத்தில் பார்க்கும் பொழுது கனிகளை குறித்து மார்க் 11 12, 13, 14, 15 பாருங்கள் தேவஜனங்களே. இயேசு அந்த இடத்துல நடந்து செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவர் பசியாக இருக்கிறார். 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலிருந்து கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதிலே இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் என்றார். அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டாங்க. தேவஜனங்களே, இயேசு பசியாக வாராரு. ஒரு அத்திமரத்தை பார்க்குறாரு. அதில் பழம் இல்லை, அதை சபிக்கிறார். இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே போல் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க திரும்பி வராங்க. அந்த அதே அதிகாரம் 11:19 சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இட் டிட் நாட் டேக் 3 or 4 days or 4 or 5 months. இட் ஹேப்பன் இன் அ வெரி நெக்ஸ்ட் டே. அடுத்த நாளே நடந்து விட்டது. இது நிறைய நாளில் ஆகலை. சபித்த அடுத்த நாள்லேயே அது பட்டு போய் விட்டது. நீங்கள் கவனமாக பாருங்கள். அது அத்திப்பழம் மரம் சீசனே கிடையாது. அந்த அத்தி பழத்தினுடைய சீசனே கிடையாதான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது 13. அத்திப்பழ காலமாக இராதபடியால். அப்போ அத்திப்பழம் அது கொடுக்காத ஒரு காலம். இந்த மரங்களுக்கு எல்லாமே சீசன் உண்டு. சீசனில் தான் அது காய்க்கும். அப்போது இது மரத்தினுடைய மிஸ்டேக்கான்னு கேட்டால் மரத்தினுடைய மிஸ்டேக் கிடையாது. மரம் கனியை காலத்தில் தான் காய்க்கும். அப்போ ஏன் ஆண்டவர் கோவப்பட்டார்? ஆண்டவர் தானே எல்லாமே படைச்சார். ஆண்டவர் தானே கனி இருக்க ஒரு காலம், கனி இல்லாமல் இருக்க ஒரு காலம்னு படைச்சார். வேதம் சொல்லுகிறதல்லவா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னு சொல்லுகிறது. ஆனால் ஏன் இவ்வளோ அழகாக படைத்த தேவன் அந்த மரத்தையும் அவர் தான் படைச்சார். அந்த மரத்துக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு சீசனையும் அவர் தான் வச்சார். கனி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சீசனையும் அவர் தான் வச்சார். ஆனால் கனி இல்லாததை பார்த்தோன்னா அவருக்கு ஏன் கோவம் சபித்தார்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது என்ன அர்த்தம்னா, அந்த மரம் செஞ்ச தவறை அவர் உணர்த்துறாருன்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அது மூலமாக சீசர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு பிறவாக இதை கேட்க போகிறவங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மரம் கனி கொடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா மரத்துக்கு கனி கொடுக்குற ஒரு காலம் உண்டு, கனி கொடுக்காமல் இருக்கிற ஒரு காலம் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனி கொடுக்குற காலம் மட்டுமே உண்டு. ஏன்னா கனி கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் கனி கொடுத்தே ஆக வேண்டும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
நீங்கள் ஆவியின் கனியாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இது நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கனி கொடுக்கிற காலம். இதில் கனி கொடுக்காம இருந்து கனி கொடுத்து அப்படி வரவே வராது. கனி கொடுத்து ஆக வேண்டும். கனி கொடுக்கலன்னா வெட்டுண்டு எரியப்படுகிறது. ஏன்னா இடம் வேஸ்டாக போகிறது. பழைய வசனத்தில், முந்தின வசனத்தில் நம்ம பார்த்தோம், அந்த எஜமான் சொல்லுகிறான், இந்த மரத்தை வெட்டி போடுங்க, இது இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய தோட்டத்தில், கர்த்தருடைய பண்ணையில், கர்த்தருடைய மந்தையில், கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அவர்கள் மத்தியில் நம்ம இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். இவைகள் மத்தியில் நம்ம கனி கொடுக்காமல் இருந்தால் நம்மளை இந்த பூமியிலிருந்து எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு உரிமை இருக்குது. நல்ல கனி கொடுக்குற மரத்தையும் ஆண்டு சீக்கிரமாக எடுப்பார். நிறைய பேர் நல்ல ஊழியம் செய்வாங்க, திடீர்னு ஆண்டு எடுத்துருவார். சீகன் பால்கு 36 வயசில் மரிக்கிறார். எத்தனையோ மிஷினரிகள் 30, 33, 36 வயசில் மரிக்கிறாங்க. உடனே அவர்களுக்கு பாவம் செய்து விட்டார்கள், அவர் மரித்து விட்டார்கள் நம்ம சொல்ல முடியாது. தேவ ஜனமே, ஆண்டவர் பார்த்துருப்பார், தேவ திட்டத்தை முடிச்சிட்ட மகனே. இன்றைக்கி ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக பைபிள் வாசிக்குதுன்னா சீகன் பால்கு மொழிபெயர்த்ததுனால தான் வாசித்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீ பெரிய ஊழியத்தை செய்துட்ட, இனி நீ என்னோடு வந்து இளைப்பாருன்னு சொல்லி ஆண்டு எடுத்து விட்டார். அவ்வளோதான். கிரகாம் ஸ்டெயின் சொல்லக்கூடிய மிஷினரி அவருடைய தீமோத்தி, பிலிப்புன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளோடு ஜீப்பில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரிஷா மாநிலத்தில் அந்த ஜீப்பை சுற்றிலும் பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டார்களே, அந்த சின்ன பிள்ளை என்ன தப்பு பண்ணினது? அவர்கள் தேவனுக்காக விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் இளம் வயசில் மரிக்கிறாங்கன்னா 2 விஷயத்தில் மரிப்பாங்க. ஒன்று, தேவ சித்தம் செய்து மரிப்பாங்க. தேவ சித்தத்தை செய்துட்டு அந்த உலகத்தில் வாழக்கூடிய அர்த்தம் இல்லையே. அதுக்கப்புறம் அவங்க பரலோகத்தில் சந்தோஷமாக போயிடுவாங்க. சித்தம் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் இருப்போம். நிறைய ஊழியர்கள் இளம் வயசில் மரிக்கிறாங்கன்னா ஒன்று அந்தரங்க பாவத்தில் இருந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நல்லா பயன்படுற கனி உள்ள மனிதர்கள் சீக்கிரமாக மரிக்கிறாங்கன்னா தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, தேவனால் பயன்பட்ட தேவனுடைய வல்லமையான ஊழியர்கள், கனி உள்ள ஊழியர்கள் சொல்கிறத சொல்கிறேன். தேவன் ஒரு மனுஷனை கொண்டு ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டார்னா அதை செய்வார். அதை செய்து முடிச்சிட்டார்னா, ஒருவேளை அதை செய்து முடிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வயசு 35 இருக்குதுன்னு அவர் எடுத்துருவார். நம்ம மனுஷங்க என்ன நினைப்போம்? ஐயோ எடுத்துட்டாரேன்னு நினைப்போம். ஆனால் அந்த மனுஷனுடைய சித்தம் முடிஞ்சிட்டு அவர் எடுத்துட்டார். அவ்வளோதான். யோவானுடைய சித்தம் முடிஞ்சிச்சு, எடுத்தார். இயேசுனுடைய சித்தம் முடிஞ்சிட்டு அவர் எடுத்துட்டார். தேவ ஜனங்களே, தேவன் அவர் வித்தியாசமானவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை அவரோடு இருக்க நினைக்கிறாரு. இந்த பூமியில் இம்மைக்குள்ள வாழ்க்கை எப்போனாலும் அந்த மனுஷனுடைய ஆவியாண்டு எடுப்பார். இது கர்த்தர் தந்த தீபம். எப்போனாலும் அவர் எடுக்க சித்தம் இருக்கிறது. ஒரு தாயார் சொன்னாங்க, அவர் ஊழியம் செய்கிற தாயார், அவங்களுடைய மகன் கரண்ட் அடிக்கப்பட்டு இறந்தாங்க. அப்போ அவங்க ஆண்டு சமூகத்தில் போய் அழுதாங்க. அழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டு சொன்னார், மகளே, நான் ஒரு தோட்டம் வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு தோட்டத்தை காமிச்சார். அதில் ஏகப்பட்ட ரோஜாக்கள் இருந்துச்சு. அந்த ரோஜாக்களில் ஒரு ரோஜாவை நான் பிச்சு எடுக்கட்டுமான்னு கேட்டார். அந்த தாயார் சொன்னாங்க, உங்கள் தோட்டம் ஆண்டவரே, நீங்கள் எடுத்து மணந்து பாருங்கன்னு சொன்னார். ஆமாம் மகளே, எந்த ரோஜா நல்ல மனம் அடிக்குதோ வளர்ந்துட்டோ அதை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இதனுடைய அர்த்தம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, பிறகு ஆண்டவர் புரிய வச்சார். நீங்கள் எல்லாம் என்னுடைய தோட்டத்தில் உள்ள மலர்கள் போல் இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா கனி கொடுத்து தேவ சித்தத்தை முடிச்சிட்டிங்கன்னா நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கூட சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ தேவ ஜனமே, அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். தேவ சித்தம் செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சித்தம், நம்ம ஆயுசு நாள் ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதில் ஒன்று கூட குறைக்க மாட்டார். அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ ஆயுசு காலம் கொடுக்கணும். ஆனால் இதில் ரொம்ப வேதனையான விஷயம், தேவ சித்தத்தை செய்யாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து ரட்சிக்கப்பட்டு கனியும் கொடுக்காம அறகுறையாக வாழும் பொழுது நம்ம உயிரை எடுக்கக்கூடிய பெர்மிஷன் ஆண்டவருக்கு இருக்குது. அதை தான் ஆண்டு சொல்கிறாரு. ஆனால் அது ஆபத்தான விதம். அது சுட்டெரிக்கப்படுகிறதற்கு, அது அக்னியில் போடுகிறதற்கு. கனி கொடுக்குற மரம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகுது, கனி கொடுக்குற தேவ ஜனம். ஸோ அதனால தான் கனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, இந்த கனிகள் தான் ஒரு லென்ஸ் போல், ஒரு பைனாக்குலர் போல் இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இல்லை, இந்த கிருமிகளை, நுண்ணுயிர்களை கண்டுபிடிக்கணும்னா இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க என்ன கிருமி இருக்குதுன்னு. அது கண்டுபிடிச்சி சொல்லிடும். இதே போல தான் ஒரு மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்டவனா இல்லை அவன் சொந்தமாக வந்திருக்கானா இல்லை பிசாசால் அனுப்பப்பட்டவனா கண்டுபிடிக்கணும்னா கனியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கனி எப்படி வருதுன்னா தேவனிடத்தில் இருந்தால் வருது. நான் ஆல்ரெடி சொன்னேன், வரங்கள் தானாக வரும். ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு. ஆண்டவர் ஒருத்தன் கிஃப்ட்டை கொடுத்துட்டு திரும்பி பிடுங்க மாட்டார். நம்மளே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறோம், அடுத்த நாள்லேருந்து அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க, நம்மள்கிட்ட பேசவே இல்லை.
உடனே நம்ம போயிட்டு நான் அவன் கல்யாணத்தில் தந்த அந்த நற்பொருளை அந்த கிஃப்டை தான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். இதே போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்கள் கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கலாம், அந்நிய பாஷை கொடுத்துருக்கலாம், இல்லை ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கொடுத்துருக்கலாம், எல்லா டேலண்ட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இல்லாமல் போச்சுன்னா ஆண்டவர் அந்த வரங்களை எடுப்பாரான்னு கேட்டால் எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கிஃப்ட் கொடுத்துட்டார், கொடுத்ததை எடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்துவீங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். சவுலுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை பண்ணார். ஆனால் அவன் தவறாக போன பிறகு அந்த அபிஷேகத்தை அவர் எடுக்கலை. அவன் மேலே தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் மனம் திரும்ப வாய்ப்பு இருந்துச்சு, அவன் மனம் திரும்பவே இல்லை. சிம்சோன் மேலே ஒரு அபிஷேகத்தை போட்டார், அதை அவர் எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, அவன் கொஞ்சம் மனம் திரும்பினா கடைசியில் ஆண்டருக்காக சில காரியங்களை செய்துட்டு மறிச்சான். ஆனால் வாழ முடியலை. ஆனால் தாவீது மேலேயும் அபிஷேகம் இருந்துச்சு, அவர் வாழ்க்கையிலையும் தவறுகள் வந்துச்சு, அவர் மனம் திரும்பினார், வாழ்ந்தார். காரணம், ரொம்ப அவருக்கு பாவம் செய்யணும்னு ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இல்லை. சிம்சன் எடுத்துக்கொள்ளுங்க, பாவம் செய்து கொண்டே இருந்தான். சவுலை பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டும் பாவம் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் தாவீது ஒரு பாவத்தில் விழுந்தான். ஒரு தீர்க்கதரிசி உணர்த்தின பிறகு தன் பாவத்துக்குள்ளே பலனை அடைஞ்சவுடன் மனம் திரும்பி கசந்து அழுது தேவனுக்காக திரும்பி எழுப்பிட்டான். ஸோ தேவ ஜனங்களே, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா அபிஷேகம் இருக்க தான் செய்யும். லூசிஃபருக்கு மேலே கூட அபிஷேகம் இருக்குது. ஆனால் அதை அவன் தவறாக பயன்படுத்துகிறான். நீங்கள் யோசிக்கலாம், பிசாசுக்கு எப்படி இவ்வளோ வல்லமை வந்துச்சு? அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன் தானே, அவனுக்கு தேவன் தானே வரங்களை கொடுத்தாரு. இப்போ அவன் சிந்தனை மாறிட்டு இப்போ அதை மக்களை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறான். இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் அழைத்து நல்ல பணங்கள் அவருக்கு கொடுத்து ஏழைகளுக்கு உதவுகிறதுக்கு அவரை உயர்த்தி வச்சுருக்கிறார். ஏராளமான மக்கள் காணிக்க கொடுக்குறாங்க, அதில் இருந்து ஏழைகளுக்கு உதவுறாங்க. ட்ரஸ்ட்டில் கணக்கு காமிச்சு கவர்மெண்ட்டுக்கு ப்ரூஃபோடு இவ்வளோ வந்திருக்கு, இந்த பணத்தை இந்த காரியத்துக்கு செலவழிக்கிறோன்னு கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டி கரெக்டாக போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வஞ்சகமாக பிசாசு என்ன செய்கிறான், அந்த பாஸ்டருடைய மைண்டை மாற்றி உலக இச்சைக்கு நேராக கொண்டு போகிறான். அப்போ என்ன ஆகுது, வரக்கூடிய பணத்தை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் அதை சொந்த செலவுக்கு எடுத்து கார் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, தான் குடும்பத்துக்கு எல்லாம் செலவழிக்கிறது, லேவிஷாக வாழ்கிறதுன்னு மக்கள் பணத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு வஞ்சகத்தன்மையை பிசாசு கொடுக்குறான்னா அதில் விழுந்து போகிறது தான் இந்த அபிஷேகம். கனியற்ற செயல்னால் விழுந்து போயிருக்கு. ஆனாலும் அந்த பாஸ்டர் மேலே அபிஷேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போனாலும் அந்த பாஸ்டர் மனம் திரும்புறதுக்காக காத்திருக்கும். ஆனால் தேவஜனங்களை புரிந்து கொள்ளுங்க, மக்கள் அவரை விட்டு போயிடுவாங்க. அவருடைய கனி இல்லாததை பார்த்து மக்கள் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் சிலர் தெளிவாக இருக்க மாட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் அவன் போடுகிற வேஷத்தில் ஏமாந்து விடுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:15, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய், அவர்களுடைய கனிகனாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பார்க்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். You will know them by their fruits. You will know them through their fruits. அவர்களுடைய கனிகள்னால, அவர்களுடைய மெச்சூரிட்டினால, அவர்களுடைய அன்புனால, அவர்களுடைய பொறுமையினால, அவர்களுடைய சற்குணத்தினால, தயவுனால, தாழ்மையினால ஒரு ஊழியக்காரனை நம்ம இனம் கண்டு கொள்ள முடியும். இன்னைக்குள்ள இளம் தலைமுறைகள் வஞ்சிக்கப்பட்ட நிறைய பேருக்குள்ள தாழ்மை இருக்காது, சற்குணம் இருக்காது, நீடிய பொறுமை இருக்காது, அவசரம் இருக்கும், பெருமை இருக்கும். இதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று பிசாசினால் அவன் எழுப்பப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஊழியராக இருக்கலாம். வர வரதான் அவனுக்கு என்ன உண்டாகும், ஒரு ஊழியர், இளம் ஊழியர் வளரும் பொழுது நிறைய அறியாமைகள் இருக்குது. அறியாமைகள் வேறு, கனியற்ற வாழ்க்கை வேறு. அறியாமைகள்னு சொல்லும் பொழுது எதை எப்படி செய்யணும்னு தெரியாதவர்கள் போக படித்து கொள்வார்கள். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய இளம் ஊழியர்களுக்கு நிறைய அறியாமைகள் இருக்கும், அதை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். அதை கற்றுக்கொண்டு அவர்களும் மாறுவார்கள். மாறமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டுருவாங்க. சவுல் பாருங்க, ஒரு காலத்தில் சொன்னான், மந்திரவாதியே என் தேசத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் கடைசியில் அந்த மந்திரவாதிகிட்டே போய் குறி கேட்குறான். இதுதான் மாற மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிறவனுடைய நிலைமை ஆபத்தானது. மாறுகிறவங்க, தாவீதை போல பாவத்தை விட்டு மனம் திரும்பி மாறுகிறவங்க தப்பிச்சாங்க. ஸோ கனியை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு உள்ள காலத்தில், இந்த கடைசி காலங்களில் ஊழியர்களை, நல்லவர்களை கண்டுபிடிக்கிறதும்
தீமையானவர்களை கண்டுபிடிக்கிறதும் பரிசுத்த ஆவியினுடைய இந்த கனிகளை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆவியின் கனிகள் இல்லைன்னா நம்ம கவனமாக இருக்கணும். பொறுமை இருக்காது, ஆடம்பரம் இருக்கும், ரொம்ப ஏமாற்று விஷயங்கள் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் அழைக்கிறார். சரி, இந்த கனிகளினுடைய மேன்மையை குறித்து பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் அன்பை பற்றி சொல்லியிருக்குது. 1 கொரிந்தியர் 13:1 சொல்லுது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசமிடுகிற கைத்தாளத்தைப் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரோஜனமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. தேவச்சனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுது? வரங்களை காட்டிலும் கனி பெரியதுன்னு சொல்லுகிறது. அந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். உனக்கு அன்பு இருக்குது, அதனால் உனக்கு வரம் இல்லைன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லலை. உனக்கு வரம் இருந்தாலும் கனி இல்லைன்னா நீ தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்போ கனி இருக்குது, உனக்கு வரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போடலை. உனக்கு வரம் இருக்குது ஆனால் கனி இல்லைன்னு சொல்லுது. அப்போ நமக்கு வரங்கள் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், பாட தெரியலாம், ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கலாம், ரொம்ப இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கலாம், பயங்கரமான கெப்பாசிட்டி உள்ளவர்களாக இருக்கலாம், கேப்பபிலிட்டி இருக்கலாம். எது இருந்தாலும் நம்ம உலக பாஷையில் சொன்னால் எது டேலண்ட் இருந்தாலும், எந்த சப்பு சவர் இருந்தாலும், இதெல்லாம் ஆண்டுக்கு முன்னாடி சப்பு சவர் தான். டேலண்டே தந்தருக்கு முன்னாடி நம்ம டேலண்ட்டை காட்ட முடியுமா? நம்மை சிருஷ்டித்தவருக்கு முன்னாடி போய் நம்ம பெரிய ஆள்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை. நம்ம அவருக்கு முன்னாடி மண் என்று நினைவு கூறணும். இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறோம். என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லக்கூடியவங்க தான் உண்மையான டேலண்ட் உள்ளவங்க. அப்போ கனிகள் ரொம்ப தேவை. அப்போ அன்பு குறித்து வேதம் என்ன சொல்லுது? அன்பு தலை சிறந்ததாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி நான் சொல்லுகிறேன், 2 கைகள் சேர்ந்தால்தான் தாளம் வரும். அன்பு முதலாவது இருக்கணும், அதுக்கு பிறகு வரங்களும் இருக்கணும். வேதத்தில் 9 வரங்களை பற்றியும் இருக்கிறது. நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். முதல்ல கனிகளை பற்றி பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய மேஜர் லைன். இது இல்லாமல் நமக்கு என்ன முடியாது? வரங்கள் வேஸ்ட்டு. ஒரு 10 ரூபா எடுத்துக்கொள்ளுங்க, 100 ரூபா எடுத்துக்கொள்ளுங்க, 1000 ரூபா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு 1 கோடு போட்டிருப்பாங்க. 10 ரூபாய்க்குனா 1 முட்டை வருது, 1 சைவர் ஆட் பண்ணும். 100 ரூபாய்க்கு 2 சைவர் ஆட் பண்ணும். 1000 ரூபாய்க்கு 3 சைவர் ஆட் பண்ணும். 10,000 ரூபாய்க்கு 4 சைவர், 1 லட்சத்துக்கு 5 சைவர். இப்படி சைவர் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் இந்த சைவருக்கு முன்னாடி எல்லாம் 1 இருக்கும். அந்த 1 இல்லைன்னா எத்தனை சைவரை போட்டாலும் அது சைவராக தான் இருக்குமே தவிர, 2 சைவர் போட்டோன்னா 100ஆக மாறுச்சு. ஆனால் அந்த 1 இல்லைன்னா 100 எப்போ வருது? 1 போட்டு 2 சைவர் போட்டால் தான் 100. ஆனால் அந்த 1 எடுத்துட்டு 2 சைவர் மட்டும்தான், 2 சைவர் தான். அப்போ 5 லட்சம் வரணுன்னா 5 சைவர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். 5 சைவரை போட்ட உடனே 1 லட்சம் ஆயிருமா? இல்லை, அதுக்கு முன்னாடி 1 போடணும். அப்போ அந்த 1 போட்டால் தான் எல்லாமே என்னதான் மாறுது? வேல்யூ உள்ளதாக மாறுது. இதே போல் கனி தான் அந்த மேஜர் லைன். 1 கனி இல்லாமல் எவ்வளோ வரம் இருந்தும் பிரோஜனம் கிடையாது. இந்த பிசாசுக்கு இல்லாத வரமா? அவன் பயங்கரமான கேருபான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அன்பு இல்லாமல் போனது, தாழ்மை இல்லாமல் போனது, பெருமை உள்ள வந்தது, அவனுடைய வல்லமையெல்லாம் செயலிழந்தது. ஸோ அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லிவிட்டது, அன்பு தான் பிரதானமானது. அதை தெளிவாக 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. வரங்கள் பெரியதான்னு கேட்டால் இல்லை, கனிகளே பெரியது. அந்த கனிகளில் அன்பே பெரியது. ஏன்னா அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்புக்கு மட்டும்தான் இலக்கணம் இருக்கிறது. மற்ற எல்லாவற்றுக்கும் கனிகள் தான் போட்டிருக்கிறதே தவிர அன்புக்கு இலக்கம் இருக்கிறது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிகாஸ் காட் ஹேஸ் டெஃபினிஷன். தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால அன்பு ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கிறது. இல்லை தீர்க்க தரிசனம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம போராட முடியாது. நான் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறேன், ஆனாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன் தீர்க்க தரிசனம் ஒன்றுமே கிடையாது. வானத்துக்கு போகும்பொழுது, தேவராஜ்யத்துக்கு போகும்பொழுது மகா பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் கூட மாட்டார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே சொல்கிறார். உண்மை உள்ள ஊழியனா எப்படி இருக்க முடியும்? தாழ்மை உள்ள ஊழியனா, அன்புள்ள ஊழியனா, எளியவர்களை நேசிக்கிறவர்களாக, தேவனுடைய ஆலோசனையை உண்மையாகவே நேசித்து சொல்கிறவனாக, எந்த லாபம் இல்லாமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்களால் மட்டும்தான்
கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். பண ஆசையோடு, உலக ஆசையோடு, உலக சிற்றின்பங்களோடு ஊழியம் செய்ய நினச்சா ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. இதை தான் ஆண்டு சொல்லுகிறார். கனிகள் ரொம்ப மேலானது. சரி, இன்னும் ஆழமாக கொஞ்சம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நல்லா ஜெபிக்கிறவர்கள், உபாசிக்கிறவர்கள் இதில் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க எல்லாம் இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்க கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லும் பொழுது நான் அரண்டு போனேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன், உபாச வீரன் என்னால் அறியப்பட்டிருக்கிறான் என்று ஆண்டவரால் சொல்ல முடியல. ஜப வீரன் என்னால் அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்ல முடியலை. தேவஜனங்களே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உபாசம் எடுக்கக்கூடாது, உபாச வீரனாக வாழக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஜபம் பண்ணக்கூடாது, ஜப வீரனாக மாறக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஜப வீரனாக மாறி நான் 8 மணிக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி பந்தாப்பட்டால் அது தேவனுக்கு விரோதமானது. அதனால தான் ஆயக்காரனுடைய ஜபத்தை பார்த்துருப்பீங்க. பரிசேனும் ஆயக்காரனும் பண்ணும் பொழுது அந்த பரிசேன் பயங்கர பந்தாவாக சொல்கிறான், ஆனால் அந்த ஆயக்காரன் உடைந்து போயிருக்கிறான். அப்போது ஜெபிக்கிறவன் கூட பெருமைப்பட்டால் ஜபம் செல்லாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த காலத்தில் தேவனால் நாம் அறியப்படணும்னா ஜபத்துக்கு முன்னாடி உபவாசத்துக்கு மேலே ஒன்று இருக்கணும். அது பேர் அன்பு. கனி, 9 கனிகளில் 1வது இடத்துல இருக்கிறது அன்பு. அப்போ தேவனால் நீங்கள் அறியப்படணும்னா யூ வாண்ட் டு லவ் காட் ஸோ மச். நீங்கள் கர்த்தரை ரொம்ப நேசிக்கணும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டான்னு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் எபேசு சபையை குறித்து ஆண்டு சொல்கிறத பாருங்களேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். கவனமாக பாருங்கள், அந்த சபை பயங்கர தெளிவாக இருக்குது. கெட்டவங்களை ஏற்றுக்கொள்ளலை, கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஊழியர்களையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கண்டுபிடிச்சிருது, பொல்லாதவர்களை கண்டுபிடிச்சி விலகுது, எல்லாம் செய்து. நீ சகித்து கொண்டிருக்கிற 3வது வசனம் சொல்கிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். உனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது, நீ ரொம்ப கடினமாக உழைக்கிற, நீ உண்மையாக இருக்கிற, பொறுமையாக இருக்கிற. ஆவியின் கனிகளில் ஒன்று தான் பொறுமை. எல்லாம் இருந்தும் உன்ட்ட ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவ ஜனங்களே, ஊழியம் சூப்பராக செய்கிறாங்க, பகுத்து அறிஞ்சிட்டாங்க, எல்லா டேலண்ட்டும் இருக்குது, பொறுமை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அன்பை விட்டுட்டாங்க. யோசித்து பாருங்களேன். எல்லா வரங்களும் இருந்தும் அன்பு இல்லாமல் போனால் ஆபத்துன்னு ஆண்டு இங்கே அறிகுறி கொடுக்குறாரு. அப்போது நம்ம இருதயத்தில் அன்புனால் நிறையப்பட்டு தான் ஊழியம் செய்யணும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 14:14 நினைக்கிறேன், ஜீசஸ் மூவ்டு வித் கம்பேஷன். அவர் மனதுருகி தான் அற்புதம் செய்தார். அப்போ நம்ம ஆத்ம பாரம் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. ஊழியம் மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை ஆதாயப்படுத்தினா கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கும் இந்த கனி தான் தேவை. நிறைய பேர் ஜெபிப்பாங்க, ஆனால் கனியாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் குடும்பத்தில் நிறைய ஆதாயம் இல்லாமல் போயிடுகிறது. அதனால தான் தேவ ஜனங்களே, நம்ம அன்பு காட்டணும், நம்ம கனியை காட்டணும். பேதுரு சொல்கிறார் பாருங்கள், 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம், அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்வார்களாக. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்வதினாலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் தெளிவாக கவனிங்க. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். குணம், கேரக்டர், கனி உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அப்போ ஒரு கொடூரமான கணவர், ஒரு ரட்சிக்கப்படாத கணவர் எதை பார்த்து மனம் திரும்ப போகிறாங்க? அவங்களுக்கு கோடி ரூபாவை கொடுத்து மனம் திரும்ப சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. பணத்தை வாங்கினதுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் மனசார மாறணும்னா they will look you are the gospel, you are the witness. நீங்கள் தான் அந்த சாட்சி. நீங்கள் கனியாக இருந்து நீங்கள் உண்மையாக இருக்கிறத அவர்கள் பார்த்துட்டாங்கன்னா உங்கள் கனியை பார்த்து அவங்க திரும்பிடுவாங்க. அப்போ அழகாக சொல்கிறார், நீ ரொம்ப மாடலாக இருக்கனால உன் கணவர் மாறுவாரான்னு கேட்டால் மாற மாட்டார்.
மயர பின்னி பொன் ஆபரணங்கள் தரித்து விலையேறப்பெற்ற அந்த வஸ்திரங்களும் உடைகளும் அலங்கரிப்பாக இருக்காமல் அதனால் நீ என்ன செய்ய முடியாது, ஆதாயப்படுத்த முடியாது. அழியாத அலங்கரிப்பு. என்னதான் நம்ம டெக்கரேஷன் பண்ணாலும், என்னதான் முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும், என்னதான் ஐப்ரோ த்ரெட்னிங் பண்ணாலும், என்னதான் பண்ணாலும் திரும்பியும் வளரும், திரும்பியும் கட்டணும், திரும்பியும் குளிக்கணும், திரும்பியும் பண்ணணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த அலங்கரிப்பு, அந்த வஸ்திரம் திரும்பியும் துவைக்கணும், திரும்பியும் மாற்றணும். ஒரு செருப்பு 4 வருஷத்தில், 2 வருஷத்தில், 1 வருஷத்தில், 6 மாதத்தில், 3 மாதத்தில் கூட செருப்பு நாசாகலாம், கிழிஞ்சி போகலாம். அதை திரும்பியும் வாங்கணும். வெளியேறப்பட்ட வஸ்திரங்களும் உடைகளும் திரும்பியும் நீங்கள் போட்டால் தான் உங்களை மினுக்குள்ளதாக வைக்க முடியும். வேதம் சொல்லுகிறது அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம். இது நீங்கள் ஒன்ஸ் தொடங்கிட்டீங்கன்னா சாந்தம் அழியாத அலங்கரிப்பு. இது கடையில் போய் வாங்கவும் முடியாது. அன்பு அழியாத அலங்கரிப்பு, சாந்தம் அழியாத அலங்கரிப்பு, நீடிய பொறுமை அழியாத அலங்கரிப்பு. இதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மள்கிட்ட விரும்புகிறார். அப்போ ஒரு கணவரை ஆதாயப்படுத்தணும், ஒரு மனைவியை ஆதாயப்படுத்தணும்னா கனி உள்ள வாழ்க்கை தான் உதவி செய்கிறது தேவச்சனமே. அதனால தான் கனி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது. கனி இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இந்த வாழ்க்கையில். வேதம் சொல்லுகிறது எல்லா கனியும் நமக்கு தேவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அன்பு குறித்து நிறைய பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது சந்தோஷத்தை குறித்து 2வது கனி சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. 3வது கனி சொல்லுகிறது சமாதானம். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். நீடிய பொறுமை. இந்த பொறுமையில் நிறைய வெரைட்டி இருக்குது. பொறுமை இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது. லூக்கா 21:19 பாருங்கள். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. பொறுமை ஒரு பிரேக் மாதிரி. பிரேக்குனா ஒரு காரை பிரேக்கு தான் நிறுத்தும், ஒரு பெரிய பஸ்ஸை பிரேக்கு தான் நிறுத்தும். ஒரு சின்ன பிள்ளை ரோட்டில் போகும்பொழுது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுதுன்னா, ஒரு பஸ்ஸு வேகமாக வருதுன்னா, வேகமாக போது நிறைய பேர் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளையை பீஸ் ஆக்கிடும். இப்போ என்ன தேவை? பிரேக்கு தேவை. சில நேரம் நம்ம லைஃப்பில் பொறுமை தேவை. பிரேக். ஒரு ஊழியர் சொன்னார், பிரேக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க பிரேக்கு வண்டியை ஸ்லோ ஆக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஊழியர் மட்டும் சொன்னார் பிரேக்கு வண்டியை ஃபாஸ்ட்டாக போக வைக்குதுன்னு சொன்னார். அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் ஆகிட்டு, பிரேக் அடித்தா வண்டி நிற்கலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார் பிரேக் அடித்தா வண்டி நிற்குது, ஆனால் அந்த இடத்துல நிற்கலைன்னா வேறு எங்கேயா இடித்து அங்கேயே ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சுகபத்திரமாக வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் லாரி காரணம், பஸ்ஸு காரணம், பிரேக் அடிக்கிறதுனால தான். அப்போ ஒரு வண்டியில் நம்ம பயணம் சொல்கிறோன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், பிரேக்கே பிடிக்கலன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பள்ளம் வருதுன்னா அந்த பள்ளத்தில் விழுந்துடும். அப்போ இன்றைக்கி சுகபத்திரமாக நம்ம வர்றதுக்கு காரணம் வண்டி வேகமாகவே போயிட்டு இருந்தாலும் பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல அடித்ததுனால தான். அடுத்தது ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு வண்டி உயிரோடு இருக்குது, இல்லைனா வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிரும். அப்போ அந்த ஊழியர் சொன்ன ஞான அர்த்தத்தை பாருங்கள். அப்போ பிரேக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவசியத்துக்கு பிரேக் அடித்தா தான் வண்டி உடையாது. வண்டியில் பிரேக்கே இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், எங்கேயா போய் இடிச்சிடும். அப்போ அந்த ஆக்சிலேட்டருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வேகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இதே போல் தான் வாழ்க்கையில் உள்ள பிரேக்கு தான் பொறுமை. அதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. நம்ம ஆத்துமாவை நம்ம தவற விட்டுட்டோன்னா இச்சையில் விழுந்துடும். நம்ம ஆத்துமாவை நம்ம எலும்ப விட்டா, வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளையை கொள்ள உன் ஆத்துமாவை எலும்ப விடாத. அப்போ நம்ம ஆத்துமா கொலை செஞ்சிடும். நம்ம ஆத்துமா விபச்சாரத்தில் விழுந்துடும், பண ஆசையில் விழுந்துடும், தவறான விஷயங்களில் விழுந்துடும், விக்கிரக ஆராதனைக்கு வலிவி போயிடும், பில்லி சூனியத்துக்கு வலிவி போயிடும். நம்ம நினைப்போம் அதெல்லாம் போகாதுன்னு. நம்ம ஆத்துமா தேவனுடைய ஞானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, பொறுமை இல்லாமல் இருந்துச்சுன்னா பேரும். எத்தனை ஆத்துமாக்கள் பின்வாங்கியிருக்காங்க தெரியுமா? காரணம் ஆத்துமாவில் பொறுமை இல்லாததுனால. வேதத்தில் தயவு குறித்து போட்டிருக்குது. நம்ம தயவு காட்டணும், பிறருக்கு தயவு காட்டணும். நற்குணத்தை பற்றி போட்டிருக்கிறது, தேவ ஜனங்கள் நற்குணம் உடையவர்களாக இருக்கணும். விசுவாசத்தை பற்றி போட்டிருக்கிறது. இதெல்லாம் கனிகள். 7வது கனி விசுவாசம். தேவ ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரா என்று வேதம் கேட்கிறது. 8வது சாந்தம். வேதம் சொல்லுகிறது மோசேஸ் ரொம்ப சாந்தமுள்ளவனாக இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. இச்சை அடக்கம். சிம்சோன் இழந்தது இச்சை அடக்கம். இன்றைக்கி இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப தேவை. ஆணானாலும் பெண்ணானாலும் இந்த இச்சை அடக்கம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. குடும்பத்தில் உயர்வுகள் வரவில்லை என்று சொல்லி நாம் அடக்கமில்லாத விதத்தில் பணம் வேண்டுமென்று நாம் கவனம் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை ஆக்சிடெண்ட் ஆகும். தெய்வ ஜனங்களை இன்றைக்கி கனிகளை குறித்து பார்த்தோம். விசேஷமாக இந்த கனியை நாம் கொடுக்கறதற்காக கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கிறார்.
யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லுகிறார் அல்லவா, நான் உங்களை கட்டளையிட்டிருக்கிறேன், நீங்கள் போய் கனி கொடுங்கன்னு. ஸோ தேவ ஜனங்களை, இது தேவனுடைய திட்டம். ஒரு மரத்தினுடைய கனியினால தான் நம்மளை அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம ஏசப்பா பிள்ளையான்னு நம்ம எதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்ம பேசுகிற அந்நிய பாஷையினாலேயோ, நம்ம பேசுகிற தீர்க்க தரிசனத்தினாலேயோ, நம்ம ஆவிகளை பகுத்தறியதுனாலேயோ, இல்லை பயங்கரமான தரிசனங்களை பார்க்குறதுனாலையோ ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல முடியாது. வல்லமை உள்ளவனாக இருக்கிறான், ஏசப்பா பிள்ளை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அன்பில் கிரியை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆம் தேவ ஜனங்களே, ஒரு அருமையான காரியத்தை, ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சு விடுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கைகால் இல்லாதவன், அதாவது கால் வரைக்கும் இல்லை, அவனுக்கு கையும் இல்லை. அதனால் அவன் வாயில் ஒரு பிளேட்டை வச்சு மெதுவாக அப்படியே ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு வருகிறான். ஒரு கூடை மாதிரி இருக்குது. அவனால் எலும்பி நடக்க முடியாது. அப்படியே கால் அப்படியே உட்காந்து அப்படியே ஊந்து ட்ரெயினுக்கு முன்னாடி போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஆரஞ்சு பழங்களை விற்கிறான். அந்த ஆரஞ்சு பழங்களை விற்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ட்ரெயின் எடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஆரஞ்சு வாங்குறாரு. காசை கொடுக்குறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இவன் அப்படியே அவன் வாயில் தானே கடிச்சு வச்சுருக்கிறான். ஏன்னா கை கிடையாது, 2 காலும் கிடையாது, முட்டு வரைக்கும் தான் இருக்குது. அதை வச்சு தான் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறான். இப்போ என்ன ஆகுது, அந்த பழத்தை வாங்கின ஆள் தெரியாமல் தட்டிட்டாரு. அவ்வளோ பழங்களும் உருண்டு ஓடுது. இப்போ ட்ரெயினும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உள்ளே இருந்து ஒருவன் ஓடி வருகிறான். ஒரு சிறுவன் ஓடி வந்து என்ன செய்கிறான்னா, அந்த 5 பழங்களும் ரயில்வே ட்ராக்குக்குள்ளே உழுகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கூடையில் வச்சுட்டு, அந்த ஆளுக்கு கையில் உள்ள காசை ஓடி போய் வாங்கி அவருக்கு கூடையில் வச்சுட்டு வேகமாக ட்ரெயினுக்குள்ளே ஏறுகிறான். அப்போ அந்த கீழே இருந்த அந்த பாவப்பட்ட நபர் சொல்லுகிறாரு, ஈசு மசி, ஏன்னா இது வடநாட்டில் நடந்த விஷயம், இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்லுகிறாரு. தேவ ஜனங்களை, நம்ம அன்பு செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் நம் மூலமாக வெளிப்படுவார். நம்ம அன்பு காட்டும் பொழுது தான் தேசம் தொடப்படும். உங்கள் குடும்பத்தில் அன்பு காட்டுங்க. இது வரைக்கும் வரங்களுடையவர்களாக இருந்திருப்பீங்க, ஜப வீரர்களாக இருந்திருப்பீங்க, உபாச வீரர்களாக இருந்திருப்பீங்க, தப்பே கிடையாது. இதோட ஒன்றை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சொன்னது போல் 100 ரூபாய்க்கு 2 0 தேவைப்படுது, 1000 ரூபாய்க்கு 2 0 தேவைப்படுது. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஒரு 1 இருக்கும். இதே போல் தான் கனியை முன்னாடி நிறுத்துங்க. அன்பு தான் ஆண்டவராக இருக்கிறது. அப்போ இயேசுவை முன்னாடி நிறுத்துங்க, இயேசுனுடைய வரங்களை பின்னாடி நிறுத்துங்க. தேவ மனிதன் டிஜிஸ் தினகரன் ஒரு முறை ஆவிக்குள்ளே ஆக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் கேட்டார், உனக்கு வரங்கள் வேணுமா இல்லை நான் வேணுமான்னு கேட்டார். 9 வரங்கள் தாங்கப்பான்னு ஜெபித்து கொண்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பரலோக காட்சி காட்டும் பொழுது ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், நான் வேண்டுமா இல்லை வரங்கள் வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் உணர்ந்தார், ஆண்டவரே நீர்தான் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவ்வளோ நேரம் ஜெபித்தது வரங்கள் வேண்டும் என்று ஜெபித்தார். ஆனால் அதற்கு பிறகு புரிந்து கொண்டார், என் ஆண்டவர் என் கூட இருந்தார்னா 9 வரங்களும் செயல்படும். ஸோ தேவ ஜனமே, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஸோ இந்த ஆவியின் கனிகள் ரொம்ப தேவை. ஒரு மரத்தில் பழம் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் வந்து கவலைப்பட்டார். பச்சையாக இருந்துச்சு, அத்தி மரம் பச்சையாக இருந்துச்சு. அதை பார்த்து தான் கிட்ட வந்தார். நல்லா பச்சையாக இருக்குதே, ஒரு பழம் இருக்குமான்னு பார்த்தா ஒரு பழம் கூட இல்லை. தேவ ஜனங்களை, இன்றைக்கி நம்மளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவன் என்ற பெயர் இருக்கும், ஊழியம் செய்கிறோன்னு சொல்லுவோம், விபிஎஸ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க, விபிஎஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க, டைரக்டர்னு சொல்லுவாங்க, நல்ல இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு இல்லாமல் போனால், நல்ல இச்சைகள் உள்ளே வந்துட்டு இச்சை அடக்கம் இல்லாமல் போனால் கனி இல்லாமல் போகிறோம். தாழ்மை இல்லாமல் போனால் கனி இல்லாமல் போகிறோம். அவிசுவாசத்தில் உட்காந்து 4 பேர் அவிசுவாசத்தில் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவை தேடி என்னத்தை கடைசின்னு சொல்லுவாங்க. விசுவாசம் என்ற கனி இல்லாமல் போனால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவ ஜனங்களே, விசுவாசம் ஒரு ஆவியின் கனி. ஸோ நம்ம 9 கனிகளை குறித்து பார்த்தோம். வேதத்தில் கனி இல்லாததுனால தான் லூசிஃபர் பூமியில் விழுந்து பிசாசாக மாறினான், தேவனை விட்டு பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். ஸோ கனி இல்லாத எல்லாருக்கும் ஆபத்து ஆபத்து ஆபத்து. இதுக்கு மேலே சொல்ல ஒன்றுமே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். என்னதான் வர இருந்தாலும் கனி இல்லைன்னா நம்மளால் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. கனி கண்டிப்பாக வேண்டும். அதே நேரம் கனி இருந்தால் வரங்களையும் செயல்படுத்த வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கனி மட்டும் போதும்ப்பா, வரங்கள்லாம் வேண்டாம். அப்படி எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது, அதுவும் தவறு. நான் சொன்னேன், ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியாது. நம்ம ஆண்டவர் அன்பு நிறைஞ்சவராக இருந்தாலும் பிசாசை விரட்டுகிற வல்லமை உடையவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்லுகிறதல்லவா, அவர் பிசாசுகளை துரத்துகிறவராக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஸோ வல்லமையும் வேணும், வரங்களும் வேணும். இந்த வரங்களும் வேணும், கனிகளும் வேணும். வல்லமையும் வரமும் ஒன்று தான். அப்போ இந்த வல்லமையும் கனியும் வேணும்.
வரங்களும் வேணும், கனியும் வேணும். ஒரு புறாவுக்கு 2 ரெக்கை இருக்கிறது போல் கனியும் வேணும், வரமும் வேணும். கனி மட்டும் போதும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்கள் இருக்காது, ஆண்டவருடைய அற்புத அடையாளங்கள் இருக்காது. ஏன்னா விசுவாசத்தால் தானே தேவனுடைய மகிமையை காண முடியும். என் வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகணும் ஒரு விசுவாசமே இல்லைன்னா அது நடக்காது. நீங்கள் விசுவாசத்தான் தான் மகிமையை காண முடியும். இயேசு என்னையும் விடுதலை ஊழியத்தை செய்ய வைப்பார், என்னை கொண்டும் பிசாசை விரட்டுவார்னு விசுவாசம் இல்லைன்னா அது நடக்காது. வேதமே சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அற்புதங்கள் தான் பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான எதை குடித்தால் அது சேதப்படுத்தாது, நவமான பாஷைகளை பேசுவார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போறார்கள். வியாதியஸ்தல் மேலே கைகளை வைப்பார்கள், ஒரு விடுதலை அடைவார்கள். அப்போ விசுவாசம் தான் நடக்குது. நிறைய பேருக்கு நான் கனி உள்ளவனாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ஊழியம் தேவ திட்டம்லாம் செய்யணும்னா உங்களுக்கு கனி மட்டும் போராது, வரங்களும் தேவை. அப்போ கனி உள்ள நிறைய பேருக்கு வரங்கள் வேண்டாம் என்ற தவறான கொள்கையும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? பயப்படுறாங்க, நான் விழுந்து போயிடுவேன், நான் பிசாசினால் பிடிபட்டுருவேன். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கனியில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரங்கள் கிரியை செய்தால் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. யார் விழுந்து போவானா? கனி இல்லாதவங்க தான் விழுந்து போவாங்க. தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே கனியில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் அந்நிய பாஷை அர்த்தமுள்ளதாக இருக்கும், உங்கள் ஜெபம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், உங்கள் உபாசம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், உங்கள் ஊழியம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். எல்லாமே அர்த்தமுள்ளதாக மாறணும்னா நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால் இதையும் விடாதீர்கள், அதையும் விடாதீர்கள். ஆனால் மேலானது அன்பு, கனிதான். ஏனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ இந்த கனியை குறித்து சப்ஜெக்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இதை குறித்து இன்னும் ஆழமாக நிறையா இருக்கலாம். ஆனால் நம்மளால் முடிந்த லெவல், உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான லெவலில் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பதிச்சிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இது ரொம்ப முக்கியமான பதிவு, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஆவிக்குரிய பதிவுகளை நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நாம் தொடர்ந்து போட்டுக்கொண்டு இருக்கிறோம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இரவு 9 மணி அளவில் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனல் கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you. ஆமென்.